சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 32வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அகத்தை இழந்தருளாய் அவ்விடத்தே தோன்றும் சுகத்தில் அழுந்திவிடச் சொன்னான். மகத்தான சிற்பரன் ஆரூர் தனில் வாழ் செங்கமல பொற்பாத தற்பர ஞான பிரகாசன். குரு தனக்கு உபதேசம் செய்த பாங்கினையும் என்ன உபதேசம் செய்தார் என்பதனையும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற அற்புதமான பாடல் இந்த 32வது பாடல். தனது குருநாதரை எப்படியெல்லாம் வருணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் இவர் வருணித்திருக்கின்றார் என்பது நாம் கடந்த பாடல்களில் அற்புதமாக பார்த்த விஷயங்கள். அதற்கு இந்த பாடலும் எந்த விதத்திலும் குறையில்லை. அதாவது மகத்தான சிற்பரன் ஆரூர் தனில் வாழ் செங்கமல பொற்பாதன் தற்பர ஞான பிரகாசன். குருவும் சிவமும் வேறு இல்லை என்ற அந்த ஆணித்தரமான உண்மையை நமக்கு பறைசாற்றும் அற்புதமான வரிகள். இது நமக்கு புதிய விஷயம் கிடையாது. அதாவது நம்மளுடைய சைவ சித்தாந்த சாத்திர நூல்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு அருள்நந்தி சிவாச்சாரியார் அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய மெய்கண்டதேவ நாயனாரை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பாடும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு குருநாதர் யார் தெரியுமா வந்தாங்க, பெருமான் நேர இறங்குனாரு, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்தாரு, அந்த கரை கண்டத்தை மறைச்சாரு, அதே மாதிரி நெற்றிக் கண்ணை மறைச்சிட்டு என் முன்னாடி எனக்கு உபதேசம் செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சிவபெருமான் இறங்கி வருகின்றாராம், அவரை அடையாளப்படுத்தக்கூடிய கரை கண்டத்தையும் நெற்றிக்கண்ணையும் மறைத்து கொண்டு மெய்கண்டார் என்ற பெயர் தாங்கி வந்தார் என்று அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்லுவதை பார்க்கின்றோம். அதே மாதிரி நமது இன்னொரு குரவரான உமாபதி சிவாச்சாரியாரும் அதைத்தான் சொல்லுவார். அதாவது முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா போற்றிப்பகருடை என்ற ஒரு நூல், அற்புதமான ஒரு நூல், 14 போற்றிகள் கொண்டது. அந்த பாடலை எடுத்து கண்ணியாக அமைஞ்சிருக்கும். அந்த பாடலை எடுத்து படிக்கும்போது நமக்கு சிவபூசை செய்த பலன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம சிவபூசை எடுத்துட்டோம், ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அந்த போற்றிப்பகருடை படித்தோம் அப்படின்னா சிவபூசை செய்துட்டோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல், அதாவது தோத்திர வடிவில் ஒரு சாத்திர நூல் என்றும் அதற்கு பெயர் உண்டு. அது தோத்திரமாவே நம்ம போற்றினே நம்ம பாடலாம். போற்றி திருத்தாண்டகம் மாதிரி, போற்றி திரு அகவல் மாதிரி இதுவும் ஒரு போற்றி நூல். அந்த நூலில் பார்த்தீங்கன்னா இதே குறிப்பு தான் சொல்லுவார். எனக்கு குருநாதர் யார் தெரியுமா வந்தாங்க, சிவபெருமான் இறங்கி வந்தார், அதே மாதிரி கரை கண்டத்தையும் நெற்றிக் கண்ணையும் மறைத்து கொண்டு எனக்கு மறைஞான சம்பந்தராக எனக்கு அருள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுவதையும் பார்க்கின்றோம். அதே குறிப்பில் தான் இங்கேயும் சொல்கின்றார் பாருங்க. பெருமானுக்கு உரித்தான அனைத்தையும் தனது குருநாதருக்கும் வைக்கின்றார். அதாவது மகத்தான சிற்பரன் என்று சொல்லியாச்சுனாலே நமக்கு சிவபெருமான் தான். ஆனா இங்க சொல்றாரு, அப்படிப்பட்ட சிற்பரன் ஆரூர் தனில் வருகின்றார். ஆரூர் என்ற திருத்தலத்தில் வாழ்கின்ற ஞான பிரகாசன், அவருடைய திருப்பாதங்கள் செங்கமல பொற்பாதம் என்று சொல்லி குருநாதருடைய சிறப்பை முதல்ல எடுத்து சொல்றாரு. அப்போ சிவபெருமானே குருநாதராக அருள் செய்கின்றார் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமாக இருக்கும் என்பதில் நாம எந்த ஒரு ஐயப்பாடும் தேவை கிடையாது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை விடுத்து பெருமானின் திருவடி இன்பத்தை அடையக்கூடிய வழிமுறையைத்தான் ஒரு குருநாதர் சொல்லுவார். அப்படிப்பட்ட குருநாதரின் பெருமையை முதலில் சொல்லி அதுக்கு அடுத்தது பாருங்க. அகத்தை இழந்தருளாய் அவ்விடத்தே தோன்றும் சுகத்தில் அழுந்திவிடச் சொன்னான். அது என்னங்க அகத்தை இழந்தருளாய் அப்படின்னா, நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த தசகாரியங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் இங்கே நினைவுக்கு கொண்டு வந்தால் நல்லது. தசகாரியங்களில் நாம் என்ன முதல்ல நினைக்கிறோம் அப்படின்னா, தத்துவங்கள் நான் அப்படின்னு நினைக்கிறோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் போது தத்துவங்கள் வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு அறிவு கிடைக்குது. அதுக்கப்புறம் தத்துவங்கள் நீங்கிய நிலையில தானே அனைத்தும் அறிகின்றோம் அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் விளக்கம் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை நானே அறிய முடியாது, என்னை வழி நடத்துவதற்கு ஒரு முதல்வன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது. ஆக நமக்கு பார்த்தீங்கன்னா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி நடக்குது. அதுக்கப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி நடக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு சிவத்தில் அழுந்தக்கூடிய சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்பது ஒவ்வொன்றாக நிகழ ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தத்துவ ரூபம் தெரியும், ஆன்ம ரூபம் தெரியும், சிவரூபம் தெரியும். அதற்கு அடுத்த நிலைக்கு நாம் சென்றிருக்கின்றோமா அப்படின்னா அது அவரவர்கள் செய்ய வேண்டிய ஆராய்ச்சி, பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவு என்பதிலோடு நாம் நிற்க வேண்டும். அடுத்தது அகத்தை இழந்தருளாய், அதாவது இப்போ நான் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களோடு கூடியிருக்கின்ற இந்த அறிவு நான் இல்லை என்பதை விளக்க வேண்டும், அதை இழக்க வேண்டும், நான் என்பதை இழக்க வேண்டும். தத்துவங்கள் முதல்ல நம்ம தத்துவங்களை இழக்கணும் அப்படின்னா உடலை விடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது நான் இல்லை என்ற தெளிவை எடுக்க வேண்டும். அதுதான் அகத்தை இழத்தல். அகம் என்பது இங்கே ஆன்மாவை சொல்லுவது. ஆன்மா எப்படிப்பட்ட நிலைக்கு வரணும் அப்படின்னா தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி இதெல்லாம் நடந்துடணும். அதுக்கப்புறம் ஆன்ம ரூபம் தெரிஞ்சு ஆன்ம தரிசனம் நடந்து ஆன்ம சுத்தியும் நிகழ வேண்டும். அதுதான் அகத்தை இழத்தல். அப்படிப்பட்ட இடத்தில் தோன்றும் சுகத்தில் அழுந்திவிடச் சொன்னான். இப்ப நான் யார் என்ற கேள்விக்கு நான் யார் என்பதை கொஞ்சமா விளக்குறதுக்கு இந்த தத்துவங்களில் இருந்து நீங்கியவன் தான் நீ என்பதை உணர்த்தி அதற்கு உள் இருக்கின்ற சுகானுபவம் தான், சுக ஆனந்தம் தான் உண்மையானது, அதில் நீ அழுந்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக இங்கே குருநாதர் எடுத்து சொல்லுகின்றாராம். நம்மளுடைய நம்பி ஆரூரருடைய பதிகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது எதிர்கொள்பாடி என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்தில் பார்த்தீங்கன்னா, கூச நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி வாசமல்கு குழலினார்கள் வஞ்ச மனை வாழ்க்கை ஆசை நீக்கி, எதெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லிட்டார். இந்த தனுகரண புவன போகத்தினால் வருகின்ற இன்பங்கள் அனைத்தையும் நீக்க வேண்டும். ஏனால் இது இன்பம் கிடையாது, இதனால வருகின்ற அனுபவங்கள் இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். அதனாலதான் ஆசை நீக்கி என்று சொல்லிட்டார். கூச நீக்க வேண்டும், குற்றம் நீக்க வேண்டும், செற்ற மனம் நீக்க வேண்டும். அதற்கப்புறம் எப்படிப்பட்ட ஆசைகளாயிருந்தாலும் அதை நீக்க வேண்டும். நீக்கினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அன்பு சேரும், பெருமான் மேல் அன்பு சேரும். உண்மை ஏன்னா பொய் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உண்மையான விஷயத்துக்கு மேல அன்பு சேரும் இல்லையா? அன்பு சேர்த்தி யார் மேலப்பா? என்பு அணிந்து ஏறி ஏறும் ஈசர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. யார் மேல அன்பு சேரும் அப்படின்னா உண்மையாகவே இது எல்லாம் நான் இல்லை என்று விலக ஆரம்பிக்கும் போது அங்கே உண்மை என்பது என்ன என்பது தெரியும். அதாவது இப்போ மேகமூட்டம் மறைத்து இருக்கின்ற சூரியன், அந்த மேகமூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மறையும் போது சூரியன் நமக்கு வெளிப்பட்டு தோன்றும். நம்மளுடைய கண்ணில் ஒரு படலம் மறைத்திருக்கும் போது காட்சிகள் சரியா தெரியாது. ஆனா இந்த தூசு, இந்த மாசு என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த படலம் நீங்க நமக்கு அற்புதமாக நம் முன் இருக்கின்ற காட்சி தெரிவது போல இந்த தனுகரண புவனபோகம் என்கின்ற அந்த மாசு, அந்த படலம் நீங்க அதை தாண்டி இருக்கின்ற சிவம் என்பது நமக்கு அழகான காட்சி பொருளாக நிற்கும். அப்படிப்பட்ட காட்சி பொருளில் அழுந்தி நிற்க வேண்டும் என்று ஒரு குருநாதர் உபதேசம் செய்கின்றார். அதுவும் பெருமானே குருநாதராக வந்து உபதேசம் செய்தார் என்ற ஒரு குறிப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆக நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த தனுகரண புவன போகத்தினால் வருகின்ற இன்பமோ துன்பமோ நான் இல்லை என்ற தெளிவை அடைந்து பெருமானின் திருவடி ஒன்றுதான் உண்மையானது என்ற தெளிவை நாம் அடைய வேண்டும். அதற்காக ஒரு குருநாதர் வேண்டும், அதற்காக குரு உபதேசம் வேண்டும். இப்ப குரு உபதேசம் எனக்கு இன்னும் நிகழல, நம்ம குருவை தேடி போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப நான் எங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டு நிற்பவர்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி 7ஆம் திருமுறையில
திருத்துறையூர் என்ற ஒரு திருத்தல பதிகம் இருக்கு. அதை எடுத்து பாராயணம் செய்ய 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 நமக்கு ஒரு குருநாதர் மிக விரைவில் வருவார். ஏன்னா அது குருநாதரை வேண்டி பெருமானிடம் கேட்கின்ற ஒரு பதிகம். அப்ப அந்த பக்குவ நிலையை கொடுத்து ஒரு குருநாதரை அனுப்பி நமக்கு தீக்கை கொடுத்து அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு தெளிவை நமக்கு பெருமான் அருளி செய்வார் என்பது திண்ணம். திருத்துறையூர் என்ற திருத்தலத்திற்கான பதிகம். ஆக தீக்கை வேண்டும், குருநாதர் வேண்டும் என்பவர்கள் ஓத வேண்டிய பதிகம் திருத்துறையூர் என்ற பதிகம். அப்படி நாம படிக்கும்போது பெருமான் நேரடியாக நமக்கு உபதேசம் செய்யும் போது நமக்கு முதலில் பாச நீக்கம் ஏற்படும். அததான் அகத்தை இழந்து என்கின்றார். அந்த பாச நீக்கம் நிகழ்ந்தால்தான் அடுத்தது சிவப்பேறு என்பதை அனுபவிக்க முடியும். அதுதான் சுகத்தில் அழுந்துதல் என்று பெயர். ஆக பாச நீக்கத்தையும் சிவப்பேற்றையும் நமக்கு எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல் இந்த 32வது பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.